السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்கினிய எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் வாழும் காலத்திலே அதிகமான நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் வாழ்ந்தார் என்றால் சொர்க்க சோலைகளை வளர்ந்திருப்பதாகவும் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழும்போது முன்னோர்களை இன்ன பிற தெய்வங்களை வணங்கி நல்ல அமல்களை செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்காக நரகத்தை அல்லாஹ் வேதனைப்படுத்த சுத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த வகையிலே இறை நம்பிக்கையாளர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனத்திற்குரிய வரிசையிலே நம்மை எல்லாம் அல்லாஹ் இணைத்திருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் இந்த வரிசையிலே இடம் கிடைக்கவில்லை என்று வரலாற்று நிகழ்வுகளை பார்த்தோமானால் நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு கிடைக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு கிடைக்காத இந்த இஸ்லாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு கிடைக்காத இந்த இஸ்லாம், ஏகத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனாருக்கு கிடைக்காத இந்த இஸ்லாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் தந்தையரை இழந்துவிட்ட நேரத்திலே அவர்களுக்கு உறுதுணையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய சிறிய தகப்பனாருக்கு பல வகையில நாம் பார்ப்போமானால் நிறைய நபர்களுக்கு முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த வரிசையின் இடம் நமக்கு அல்லாஹ் நாடி நாம தயார் பண்ணியிருக்கிறோமா, ஏதேனும் ஆய்வு பண்ணி இந்த வரிசையில வந்து நின்று இருக்கிறோமா அப்படின்னா பெரும்பாலான நபர்களுக்கு இல்லை என்ற பதில் தான். எந்த அடிப்படையில இந்த வரிசை கிடைத்திருக்கிறது, அல்லாஹ் நாடி இருக்கிறார் என்று பார்த்தோமா பரம்பரையின் அடிப்படையில் எங்க முத்தா அப்பா முஸ்லீம், எங்க உமா அப்பா முஸ்லீம், அதன் அடிப்படையில நானும் முஸ்லீம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த வரிசையில நமக்கு இடம் கிடைத்திருக்கிறதே தவிர நம்ம இந்த வரிசைக்காக பெரிய தியாகம்லாம் ஒண்ணும் பண்ணல. இந்த வரிசை எங்க போய் முட்டுவோம், எங்க போய் நம்மளை கொண்டு போய் சேர்ப்போம், நிலையில்லா இன்பங்களை தரக்கூடிய சூழத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரிசையிலே நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். அப்ப இதை உணர்ந்திருக்கிறோமா? யாருக்கெல்லாம் கிடைக்காத இந்த பாக்கியம், ஏன்னா ரசூலுல்லாஹி சிறிய தர்மனுடைய இறுதி நேரத்திலே தாரை தாரையாக கண்ணீர் வெள்ளையில் ஓடுகிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொர்க்க நரகத்தை மிஅராஜுடைய பயணத்திலே கண்டுவிட்டு வந்தார்கள்.
அப்ப இவர் நரகத்திற்கு உண்டான நிலையிலே மரணித்தால் எவ்வளவு பெரிய நஷ்டமாக இருக்கும் அப்படிங்கறத அவர் உணர்ந்தார். ஏன்னா பெற்றோர்களுக்கு உண்டான பாசமா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. அவருடைய சிறிய தகப்பனார்தான் அவரை பார்த்து வளர்த்து விட்டார். அப்ப வளர்த்து எல்லா விதமான பாச நேசமும் கொண்ட நேரத்தில் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிடுங்கள், அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக நான் மன்றாடுகிறேன் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார். அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கிறான், நபியே நீர் நாடியவர்களுக்கெல்லாம் நான் நேர்வழி கொடுக்க முடியும், நாம் யாருக்கு நாடுகிறோமோ அவருக்குத்தான் நேர்வழி என்று இந்த பின்னணி இந்த வசனம் இறங்கிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அப்ப ரொம்ப முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த வரிசையின் இடம் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அப்ப இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ் சுவனத்தை வாக்களித்திருக்கிறார். அந்த சுவனத்தை பற்றிய அறிவும் அதை பற்றிய தெளிவும் அது என்னவெல்லாம் வசதிகளை உள்ளடக்கியது, எத்தகைய சிறப்பு மிக்கது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டோமானால் அதை நோக்கிய பயணத்தை இலக்கை நாம் சரியாக வைக்க முடியும். ஒரு தங்கத்தை எடுத்துக்கிட்ட தங்கத்தை பற்றிய மதிப்பு தெரிந்தால்தான் அதை அடையக்கூடிய எண்ணம் இலக்கை மறுபடியும் நீங்கும். மனிதர்கள் அந்த இலக்கை நிர்ணயிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. தங்கத்தை பற்றி உங்களுக்கு உண்மையே தெரியல, இதை வச்சு என்ன பண்றது, மஞ்சள் கலரா இருக்கு, உண்மையே தெரியலையே அப்படின்றவனுக்கு அது அவனுக்கு கிடைக்கப்பட்டாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப மனிதர்கள் என்பவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி அறிவை தெளிவை பெற்றுக் கொண்டால்தான் அதை நோக்கிய இலக்கை அவர்கள் நிர்ணயிப்பார்கள். இப்ப நம்முடைய இலக்கு எதுவாக இருக்குமோ சுவனத்தை பெறுவதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய இறுதி இலக்காக இருக்கும். நீங்க சொல்லுங்க இவ்வாறு நன்மை செய்யறது, தர்மம் செய்யறது, பிறருக்கு உதவி செய்யறது, எந்த நல்லவத்தை எடுத்தாலும் அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் சூனமாக இருக்கும். இறுதி இலக்கு சூனம் தான். அப்ப அந்த இலக்கை குறித்த அறிவு தெளிவு நம்மிடத்திலே வேண்டும் என்ற அடிப்படையிலே அதை பற்றிய சில தகவல்களை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா ஆசைப்படணும். முதல்ல ஒரு விஷயத்தை குறித்து ஆசைப்பட வேண்டும். அது யாருக்கோ தயார் செய்யப்பட்டதல்ல, நமக்காக அல்லாஹ் தயார் செய்யப்பட்டது என்ற ஒரு நிலையை இறை நம்பிக்கையாளருக்கு வேண்டும். சகாபாக்களோட இந்த சொர்க்கத்தினுடைய கதவு இழுத்து மூடப்பட்டு விட்டதா, நபிமார்களோட இழுத்து மூடப்பட்டு விட்டதா, அதன் பிறகு வருவதற்கெல்லாம் சுவனம் இல்லை என்ற வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கின்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் முதற்காண்டு எல்லாருக்கும் இந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம அதை நோக்கிய பயணத்துக்கு போகணுமா இல்லை? இந்த வரிசையிலே நின்று கொண்டு சுவனத்தை அடைய தவறியவர்கள் நஷ்டவாளிகளும் ஆக நஷ்டவாளிகளும். ஏன்னா இந்த உலகத்தை பார்க்கிறோம், ஏராளமான மார்க்கங்கள் மதங்கள் மனிதனை வழிகெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் நமக்கு நேர்வழியை தந்திருக்கிறான். பெரிய அருள். அந்த நேர்வழி நம்மை கொண்டு போய் சுவனத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா சுவனம் தான் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மிடத்திலே வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த சுவனத்தை குறித்து சொல்லையில எந்த கண்ணும் பார்க்கிறாங்க, எந்த காதும் கேட்கிறாங்க, எந்த மனிதனை கற்பனையிலும் உள்ளத்திலும் உதிக்கிறாத இன்பங்கள். இந்த உலகத்துல கற்பனை கேட்கக்கூடிய இன்பங்கள் தான் இருக்கு. ஆனால் மனிதன் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஏராளமான இன்பங்களை அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்காக, நல்லடியார்களுக்காக சுவனத்திலே தயார்படுத்தி வைத்திருக்கிறார். அவ்வளவு பிரம்மாண்டமான முறையில இந்த சுவனம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய சிறப்பை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது, ஒரு இடம் என்பது இந்த உலகத்துல மங்களகுடியில ஒரு செண்டு இடம் வாங்கினா அதுக்கு ஒரு ரேட்டு, அப்படியே லேசா நகர்ந்து போய்
அங்க சொட்டியில ஒரு சென்று வாங்கணும்னா அதுக்கு ஒரு ரேட், அப்படியே கொஞ்சம் போய் சென்னையில வாங்கினா ஒரு ரேட், அப்படியே லண்டன்ல போனா அது ஒரு ரேட். இப்படி பூமியிலே ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு ரேட்டிற்கு மதிப்பு இருக்கிறது. சுவனத்துடைய மதிப்பை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது ஒரு வில்லுக்கு சமமான இடம், அதாவது ஒரு முழ இடம் கிடைப்பது என்பது சூரியன் எதன் மீது உதிர்த்து மறைகிறதோ, அதாவது இந்த உலகத்தை விட சிறந்ததாக இருக்கிறது. அப்ப சுவனத்துல ஒரு முழ இடம், ஒரு வில்லு வைக்கக்கூடிய ஒரு முழ இடம் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு கிடைப்பது என்பது ஒட்டுமொத்த உலகத்தை விட சிறந்ததாக இருக்கிறது என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்துடைய சிறப்பிக்கிறார். ஆனா இந்த உலகத்துல ஒரு சில இடம் வாங்குறதுக்கு எவ்வளவு போட்டிகள், எவ்வளவு பொறாமைகள். ஆனால் சுவனத்திலே மதிப்புமிக்க இடங்களை பெறுவதற்கு நம்ம இடத்திலே போட்டி இருக்கிறதா? போட்டி போடலாம். நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5வது அத்தியாயத்தில் அல்-மாயிதாவில தெளிவா சொல்றான். அப்ப போட்டி இருக்கும், நம்ம இடத்துல இருக்கிறதா? நீ என்ன தர்மம், நான் உன்னை விட அதிகமா தர்மம் செய்து, நீ என்ன அமல் செய்தாய், அதை விட நான் அமல் செய்து அதிகமான தர்ஜாக்களை சுவனத்திலே பெறக்கூடியவனாக நான் என்று கங்கணம் கட்டுக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு நல்ல அவர்களை நம்மிடத்திலே செய்யக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன 7 ஜென்மமா? இல்ல 7 ஜென்மம் இருக்கிறதா? இந்த ஜென்மத்துல விட்டா அடுத்த ஜென்மத்திலே பிடித்துக் கொள்ளலாம். ஒண்ணும் இல்லை. ஒரு பிறப்பு என்றால் ஒரு இறப்பு, ஒரு பிறப்பு ஒரு இறப்புக்கு இடைப்பட்ட நிலையில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தான் சுவனம் நரகம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரே வாய்ப்பு, இந்த ஒரே வாய்ப்பிலே நாம் சுவனத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த சுவனத்தினுடைய நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொன்றாக சொல்லும் போது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடைப்பட்ட இடத்திலே ஆட்டின் உருவத்தில் உள்ள உயிர் கொண்டு வந்து நிறுத்தப்படும். நிறுத்தப்பட்டு மலக்குமார்கள் மாணவர்கள் சுவனவாசிகளை அழைப்பார்கள். சுவனவாசிகளே, இது என்ன என்று தெரியுமா? அவர்கள் சொல்லுவார்கள், ஏற்கனவே அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், இதுதான் மரணம் என்று அவர்கள் பதில் சொல்வார்கள். நரகவாசிகளே, மலக்குமார்கள் அழைப்பார்கள், நரகவாசிகளே இது என்ன என்று கேட்பார்கள். அவர்கள் அதை முன்னவே பார்த்திருக்கிறார்கள், இதுதான் மரணம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த மலக்கு என்ன செய்வார்னா, அந்த ஆட்டின் உருவத்தில் உள்ள அந்த மரணத்திற்கே மரணத்தை கொடுத்து அறுத்து விடுவார். அறுத்து விட்டு சொல்லுவார், சொர்க்கவாசிகளே, இனிமேல் உங்களுக்கு மரணம் என்பதே இல்லை. அவர்களுக்கு மகிழ்ச்சிக்குமே மகிழ்ச்சி அதிகமா, மௌத்தே கிடையாது. இந்த உலகத்திலே மரணித்த மரணத்தை தவிர வேறு மரணமே இல்லை. அவர்களுக்கு மகிழ்ச்சிக்குமே மகிழ்ச்சி உண்டாகும். நரகவாசிகளை பார்த்து சொல்லுவார்கள், நரகவாசிகளே, இனிமேல் உங்களுக்கு மரணம் என்பதே இல்லை என்றவுடன் அவர்களுக்கு கவலைக்கு மேல் கவலை அதிகமாகும். ஏன்னா ஒரு தடவை நெருப்பத்துக்கு வீசணும், வெந்தோம் செத்தோம் அப்படிங்கிற ஒரு நிலை நரகத்திலே இல்லை. உங்களுடைய தோள்கள் கருகு போதெல்லாம் வேதனையை வலியை உணர்வதற்காக அல்லாஹ் வேறு தோள்களை மாற்றுவேன் என்று திருக்குறான்ல சொல்றான். அப்ப மரணம் என்னதான் எவ்வளவு பெரிய நெருப்புன்னா, இந்த உலகத்தின் நெருப்பை விட 69 மடங்கு அதிகம் செறிவூட்டப்பட்ட ஒரு நெருப்பு. அதுலதான் இந்த 5 அடி 6 அடி மனுஷனெல்லாம் தூக்கி போட்டா உடனே புசுக்கி விடுமா. ஒரு முடியை எடுத்து ஒரு விளக்குல காட்டினா அது எப்படி புசிச்சிருமோ அந்த மாதிரி ஆகும். நரகத்துல போன போது அதனுடைய வேட்டே வேற. ஒரு தோள்பட்டைக்கு இன்னொரு தோள்பட்டைக்கு இடைப்பட்ட தூரம் என்பது, வேகமாக குதிரையிலே பயணிக்கக்கூடியவர் 3 நாட்கள் கடக்கக்கூடிய தூரம் இந்த தோல் புஜத்திற்கும் இந்த தோல் புஜத்திற்கும் இடைப்பட்டது. அப்ப எவ்வளவு ஆழமா இருப்பாங்க. நரகத்திலே தூக்கி எறியப்படுபவர்கள். அவருடைய ஒரு பல்லினுடைய அளவை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது, கோரை பல் என்பது உகது மலையாக
அப்படின்னா வாயில 32 பல்லு, அதற்கு ஸ்டாண்டு, அதை கொண்டிருக்க வாய், அதை கொண்டிருக்கிற முகம், அதை தாங்கி இருக்கின்ற உடல் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா அப்பதான் அந்த நரகத்தினுடைய நெருப்புல போட்டு வேதனை செய்வதற்கு தாக்கு பிடிப்பார்கள். அதெல்லாம் நம்ம போய் மாட்டாம என்ன செய்யணும்? சுவனத்திற்குரிய வரிசையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதுல சுவனத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய வேலைகளை, நல்ல காரியங்களை இந்த உலகத்திலே வாழும் போதே செய்து கொள்ள வேண்டும். மரணத்தின் போது வாய்ப்பு கேட்டால் வாய்ப்பு கிடைக்காது. யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை, இனிமேல் யாருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட போவதும் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? இந்த உலகத்தை வாழும் போதே நல்லறங்களை நாம் அதிகம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். சொர்க்கவாசிகளுடைய அடுத்த கட்ட நிகழ்வாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது, சொர்க்கவாசிகள் என்று தீர்ப்பு கூறப்பட்டவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு முன்பதாகவே நீ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்தனால சுவனத்திற்கு செல்லுகிறாய். அப்படி கட்டுப்படாமல் உன்னுடைய மனோயிச்சையின் அடிப்படையில் தாண்டோண்டித்தனமாக இந்த உலகையை வாழ்க்கையை எப்படி வேண்டுமானால் வாழலாம் என்று வாழ்ந்திருந்தால் நரகத்திலே நீ இருக்கும் நிலையப்பா என்று ஒரு காட்சியை அல்லாஹ்வே காட்சிப்படுத்தும். இந்த காட்சியை காணாமல் எந்த சுவனவாசியும் சுவனத்துக்குள்ளே நுழைந்து விட முடியாது. நன்றி கட்ட நிலையிலே இந்த உலக வாழ்க்கையை அவன் அமைத்திருந்தால் நரகத்திலே அவர் வெந்து சாவதை அல்லாஹ் என்ன செய்வான்? படம் பிடித்து காட்சிப்படுத்தி காட்டுவார். எதற்காக காட்டுகிறான் என்றால் அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அதை காட்டுறான். ஏன்னா இரண்டு புறத்திலும் மன மகிழ்ச்சி என்பது ஒரு மனிதனுக்கு அவசியமாக இருக்கிறது. சாதாரணமா நீங்க ஒருத்தனை அடித்து விட்டாலும், அவனை திட்டி விட்டாலும் அது உள்ளத்துல இருந்து ரணமா இருக்கும். அந்த பேசிய பேச்சு உள்ளத்தளவிலே மன வேதனையை ஏற்படுத்தியிருக்கும். மனதளவிலே அந்த வேதனை அவனுக்கு மிக கொடிய வேதனையாக இருக்கும். நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியுமா தெரியாது? இந்த நரகவாசிகளுக்கு நரகத்திற்கு செல்வதற்கு முன்பாக நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருந்தால் நீங்கள் சொர்க்கத்திலே வசிக்கக்கூடிய இடம் இதுதான் என்று சுவனத்துடைய இன்பங்களை அனுபவிப்பதை போல அல்லாஹ் ஒரு காட்சி படத்தை காட்சிப்படுத்துவான். அதை பார்த்தோன்னா அவனுக்கு உள்ளமெல்லாம் போச்சு, மனம் நொந்து வெந்து உடலும் நரக நெருப்பிலே வேக செல்கிறது, மனதளவிலும் அவனுடைய உள்ளம் போச்சே போச்சேன்னு சொல்லி வேதனை கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாட்டை அங்கே செய்திருக்கிறார். இப்ப நரகவாசியா இருந்தாலும் சொர்க்கத்துல அவர் இருக்கக்கூடிய இடம் இப்படி இருந்திருப்பீங்க, ஆனா போச்சு, இப்ப இப்படி போறீங்க அப்படின்ற ஒரு காட்சி. சொர்க்கவாசிகளுக்கு நல்ல வேலை தப்பிச்சீங்க, இல்லன்னா இந்த மாதிரி நரகத்திலே மாற்றி இருப்பீர்கள் என்று காட்சிப்படுத்தப்பட்டு அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த காட்சியை அல்லாஹ் காட்சிப்படுத்தக்கூடிய நிலையை அங்கே ஏற்படுத்தி இருக்கிறார். சுமணம் எடுத்துக்கங்க, ஒரு பஸ் டிக்கெட் எடுத்துக்கங்க, ஒரு லாட்ஜ்ல ஒரு ரூம் போடுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேணுமா, செகண்ட் கிளாஸ் வேணுமா, தேர்ட் கிளாஸ் வேணுமா, எது வேணும் உங்களுக்கு? பிசினஸ் கிளாஸா, எக்கனாமிக்கா, எல்லாம் கேட்பான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள், வசதிகள் செகண்ட் கிளாஸ்ல இருக்காது. செகண்ட் கிளாஸ்ல உள்ளது தேர்ட் கிளாஸ்ல இருக்கு. மனிதர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற படித்தரங்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்திலே நல்லடியார்களுக்காக அல்லாஹ் 100 படித்தரங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 1 2 இல்லை, 100 படித்தரங்களை அல்லாஹ் சுவனத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு படித்தரத்திற்கும் இடைப்பட்ட எல்லாமே பிரம்மாண்டமான தயாரிப்பு, எதுவும் லேசு மாசான தயாரிப்பு, எல்லாமே கண்ணு கட்டிய தூரவரம் பறந்து விரிந்து கிடக்கின்ற பிரம்மாண்டமான தயாரிப்புகள். ஒரு தர்ஜா, ஒரு படித்தரத்திற்கும் இன்னொரு படித்தரத்திற்கும்
இடைப்பட்ட தூரம் என்பது வான பூமிக்கு இடைப்பட்ட தூரம் என்றால் வானம் பூமிக்கு இடைப்பட்ட தூரம் அளந்திருக்கானா? எவ்வளவு உயரத்துல வானம் முட்டிக்கிட்டு பார்க்கறானா? பார்க்க முடியும். அவ்வளவு பிரம்மாண்டமான முறையில இந்த 100 படித்தரங்கள் நல்லடியார்களுக்காக அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதிலே படித்தரமான என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்துள்ளார். சில ஆட்கள் விளங்காம சொல்லுவாங்க, நாமெல்லாம் ஜன்னத்துல் கேட்கலாமா, நமக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற கேள்வியை வைக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கேளுங்கள், அது உங்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்ற நினைவை கொள்ளுங்கள். யாருக்கும் உங்க விருந்து இல்லை, நமக்கு தான் விருந்து. ஏன்னா அந்த கேட்டகரியில இருக்குமா இல்லையா? நபி வழிப்படி வாழ வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் குர்ஆனும் ஹதீஸும் தான் மார்க்கம் என்பதிலே தெளிவாக இருக்கக்கூடிய அந்த வரிசையிலே அல்லாஹ்வுடைய தூதர் உயர்ந்த படித்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதுல என்னென்ன அடுத்தடுத்த சிறப்புகளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது, ஊரில் ஒரு இணை இல்லாமல் துணை இல்லாமல் வாழ்க்கையினுடைய இன்பங்கள் என்பது நிறைவு பெறாது இந்த உலகத்தில். அப்ப இன்பங்களை அனுபவிப்பதற்கு துணைகள் தேவை. அல்லாஹ் நல்லடியார்களுக்காக ஊரில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தாழ்ந்த பார்வையுடைய கண்ணழகிகளாக இருப்பார்கள். தாழ்வான பார்வையுடைய கண்ணழகிகளாக இருப்பார்கள். கண்ணியராக ஒத்த வயதுடைய கட்டழகிகளாக இருப்பார்கள். முத்தையும் பவளத்தையும் போல அவர்கள் இருப்பார்கள். நேசமிக்கோராக இருப்பார்கள். உலகத்துல பார்க்கணுமா? எத்தனையோ கணவன் மனைவி பார்த்தோம்னா கணவன் மேல மனைவி எரிந்து விடுவதும் மனைவி மேல கணவன் எரிந்து விடக்கூடிய ஜோடிகள் எல்லாம் இந்த உலகத்துல பார்க்கணும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய துணைகள் நேசமிக்கோராக இருப்பாங்க. பாசமும் நேசமும் மிக்கோராகத்தான் அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறான். மேலும் அந்த ஊரில் பூமியிலே தோன்றி விடுவார்களானால், ஒரு ஊரில் பெண்கள் பூமியிலே தோன்றி விடுவார்களானால் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் வெளிச்சமாகிவிடும். அவ்வளவு குறைந்தா இருப்பாங்க. மேலும் அவர்களுடைய அந்த தகுதியை, அந்த சிறப்பை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் அணிந்திருக்கின்ற அந்த முகத்திரை, ஒரு கட்சி சைஸ்ல இந்த நோஸ் கேட்னு சொல்லுவாங்க, அந்த முகத்திரை என்பது இந்த உலகமும் உலகத்தில் உள்ள செல்வங்களை விட மிக்க மேலானதாக இருக்கும். அப்படின்னா பார்த்தோம், சாதாரண ஒரு நோஸ் கேட்பு முகத்திரை என்பது இந்த உலகத்தினுடைய அத்துணை செல்வ வளங்களை விட, இந்த உலகமா இருக்கு தங்கம், வெள்ளி, வைரம், டைமண்ட், BMW கார், எவ்வளவு வாழ்க்கை வசதிகள் அத்தனையும் தூக்கி சாப்பிட்டு விடும் அவர்களுடைய முகத்திரை. அவ்வளவு மதிப்பு மிக்கவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அந்த முகத்திரையே இந்த உலகத்தினுடைய செல்வங்களை விட மேலானதாக இருக்கிறது என்றால் அதை அணிந்திருக்கக்கூடிய அவர்கள் எவ்வளவு மதிப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மதிப்பு மிக்கவர்களை அல்லாஹ் நல்லடியார்களுக்காக துணைகளாக சித்தப்படுத்தி இருக்கிறார். இந்த செய்தியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது ஒரு சந்தேகம், என்ன எப்ப பார்த்தாலும் ஆண்களை குறித்தே இந்த திருக்குர்ஆன் பேசுகிறது, பெண்களாகிய எங்களுக்கு என்னன்னு சொல்றது இல்லையா? ஊழியர்கள்னா ஊர் நாட்கள் ஒண்ணு இல்லையே, செய்தி இல்லையே, இப்ப எங்களுக்கெல்லாம் ஒண்ணு இல்லையா? நம்பிக்கை கொண்டு நல்லதை செய்யக்கூடிய பெண்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் இந்த மார்க்கம் என்றெல்லாம் ஒரு சந்தேகம். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அந்த சந்தேகம் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களை குறித்தே பேசுகிறது, பெண்களாகிய எங்களுக்கு என்னன்னு கேட்க போவா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குகிறான். 33வது அத்தியாயம் 35வது வசனத்திலே அல்லாஹ் இறக்குகிறான். இந்த அரபியை பொறுத்தவரை
ஆண்களுக்கென்றும் பெண்களுக்கென்றும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு பாலின சொல் இல்லை. ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்ற மாதிரி ஒரு சொல் இல்லை. எதை சொல்வதாக இருந்தாலும் ஆணுக்கு ஒரு தரக்க பெண்ணுக்கு ஒரு தரக்க திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு நிலை இந்த அரபியுடைய இலக்கணத்திலே இருக்கிறது. அப்படி பார்த்தோமானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 33வது அத்தியாயம் 35வது வசனத்துல இந்த வசனத்தை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், குர்ஆன் நெடுக இது போன்ற சட்டங்களை ஒவ்வொரு சட்டங்களையும் சொல்வதாக இருந்தால் எப்படி இருக்குன்னு நீங்க நினைத்துக் கொள்ளலாம். முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், கட்டுப்பட்டு நடக்கும் ஆண்களும் பெண்களும், உண்மை பேசக்கூடிய ஆண்களும் பெண்களும், பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும், அடக்கமாக நடக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், தன்னுடைய கற்பை காத்துக் கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் ஆண்களும் பெண்களும் ஆகியோருக்காக அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறார். இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். இந்த வசனத்திலே ஒட்டுமொத்தமாக நம்பிக்கை கொண்ட நல்லறம் செய்வதற்காக அல்லாஹ் மகத்தான கூலியை தயார்படுத்தி வைத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியையும் 4வது அத்தியாயம் 124வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறார். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் கூலியை சித்தங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது அவர்கள் அந்த சூழலை நுழைவிக்கப்படுபவர்கள் இது மாதிரி 5 அடி 6 அடி நுழைவிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா மனிதர்கள் உயரம் குறைவாக வந்து இன்னைக்கு 5 அடி 6 அடியில வந்து நிற்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் 60 முழங்களாக படைத்தார். சூழத்திலே ஒவ்வொருவரையும் நுழைவிக்கப்படும் போது அந்த உயரத்திலேயே அல்லாஹ் நுழைவிப்பார். அப்பதான் சூழத்துடைய இன்பங்களை அவர்கள் சுழிக்க முடியும். அப்ப 60 முழங்களாக படைக்கப்பட்டுத்தான் சூழத்திற்குள்ளே நுழைவிக்கப்படுவார்கள். அப்படி நுழைவிக்கப்படுபவர்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் குரோதத்தை எடுத்து விடுவார். இந்த உலகத்துல பார்க்கிறோம், எவன் எப்ப யார ஓய்க்குவான், யாரை சாய்ப்பார்கள், எப்ப எவன் தூக்குவான், எப்ப எவன் என்ன செய்வானே தெரியாது. ஒரு விதமான பதட்டத்தோடையே வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, குரோதங்கள் இருக்கிறது. ஆனால் சூடத்திலே அப்படி ஒரு நிலை இல்லை. சூடவாசிகளுக்கு அல்லாஹ் குரோதத்தை எடுத்து விடுவார். அங்கே விரும்பியவையும் அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு விரும்பியது கிடைக்குங்கிறத விட வேற பாக்கியம் எதுவும் இருக்குமா? என்னவெல்லாம் நாம் நினைக்கின்றோமோ அத்துணையும் கிடைக்கும். இப்படி இருக்கிற உயர்தரமான வாகனம் வேண்டும், உடனே வாகனம். உயர்தரமான படுக்கைகளை வேண்டும், உடனே அது கிடைக்கும். உயர்தரமான உணவு வேண்டும், உடனே கிடைக்கும். என்ன வேண்டுமோ அவர்களுக்கு நினைத்தவை அவர்களுக்கு உடனே கிடைக்கும். அங்கே ஆரோக்கியத்துடனே இருப்பார்கள், நோய் காண மாட்டாங்க. இந்த உலகத்துல பார்க்கணும், ஒரு நோய் கொண்ட ஒரு மனிதனிடத்துல சென்று உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, நோய் இல்லாத ஒரு வாழ்வு அது மட்டும் போதும், எனக்கு வேற எதுவும் வேணாம். அந்த அளவுக்கு நோயினுடைய தாக்கம் இருக்கிறது. தலைவலி, காய்ச்சல், கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், டயாலிசிஸ், என்னென்ன வியாதிகள் அத்தனையும் உடலை ரணப்படுத்தக்கூடிய வியாதிகள். சூடவாசிகளுக்கு ஆரோக்கியம் மாத்திரமே இருக்கும். அவர்கள் நோய் காண மாட்டார்கள், இன்பத்தோடு தான் இருப்பார்கள். ஒருபோதும் அவர்கள் துன்பம் காண மாட்டார்கள். எப்ப பார்த்தாலும் இன்பமாகத்தான். அவர்களுக்கு துன்பம் என்பதே இல்லை. இந்த உலகத்தை தும்பாரை அளிக்கக்கூடிய எந்த முகாந்திரமும் அவர்களிடத்திலே இல்லை. மழை ஜலம் கழிக்க மாட்டார்கள். அவர்களுடைய வியர்வை கஸ்தூரியாக மணக்கும். எந்த விதமான துர்வாடையும் அவர்களிடத்திலே இருக்காது. அல்லாஹ் எடுத்து விடுவார். அப்படிப்பட்ட நிலையிலே அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கும், அவருடைய உடலாக இருக்கும். அவர்கள் அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த உணவு பண்டங்கள் எல்லாம் நினைச்சது தவிர மதுராறு ஓட்டின தேனாறு பாவாறு உயர்வக கனிகள் பக்கங்கள் காலை மாட்டு இறைச்சி மீனுடைய ஈரல் என்னென்னமோ அல்லாஹ் சொல்லுவான். சூனவாசிகளுக்கு
அப்ப அவங்க சாப்பிடுறதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு நாம ஹதீஸ்கள்ல பார்க்கும்போது அவர்கள் ஒரு ஏப்பம் ஒன்றை விடுவார்கள், அது கஸ்தூரியாக மணக்கும். அவ்வளவுதான் டைஜஷன். மலைஜலம் கழிப்பீங்களா? அப்ப அவ்வளவு உயர்தரமான ஒரு இடத்திலே அல்லாஹ் அவர்களை கொண்டு போய் எந்தவித துர்வாடையும் இல்லாத முதுமை என்பதே ஏற்படாது. எப்ப பார்த்தாலும் இளமையோடு தான் இருப்பார்கள். முதுமை என்பதே காண மாட்டார்கள். நீங்க லட்சம் கோடி எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க போய் பார்த்தாலும் அவர்கள் அப்படியே தான் இருப்பாங்க. அவர்கள் முதுமை அடைய மாட்டார்கள், மரணம் அடைய மாட்டார்கள். அவர்களுக்கு எந்த விதமான துர்வாடைகளும் ஒன்றும் இல்லை. இளமையோடு தான் இருப்பார்கள், ஆரோக்கியத்துடனே இருப்பார்கள், நினைத்ததெல்லாம் நடக்கும். அற்புதமான ஒரு வாழ்க்கை, யுகம் யுகமாக அந்த சூழலை அவர்கள் தங்குவார்கள். நிரந்தர வாழ்க்கை. இந்த உலகத்துடைய வாழ்வை 1000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாள் நன்மையுடைய நாள் என்பது நல்ல விளையாடுங்க. ஒரு நாள் நரகத்தில் தூக்கி போட்டாலும் 1000 வருடங்கள் வென்று சாகும். ஆனால் இங்க 1000 வருடங்களா நம்ம வாழ்றோம், ஒரு நாள் வாழ. இப்ப ரசூல்லா மூத்தா போய் 1.5 நாள் தான் ஆகுது. மேல உள்ள கணக்குக்கு, மறுமையுடைய கணக்குக்கு 1.5 வருடங்கள் கூட சரியாக பூர்த்தியாகவில்லை, 1.5 நாட்கள் கூட. ஆனால் இந்த உலகத்துல 1500 வருடத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட யுகம் யுகமாக கடக்கக்கூடிய அந்த சுவனத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். மேலும் ஒரு சம்பவத்தை அண்ணாவை கூறும்போது, சுவனவாசிகள் எல்லாம் கூடக்கூடிய வகையிலே லோக்கல்லையும் உலகத்துல சந்தை போடுற மாதிரி சுவனவாசிகள் எல்லாம் சந்தித்துக் கொள்ளக்கூடிய வகையிலே அல்லாஹ் வெள்ளிக்கிழமையிலே ஒரு சந்தையை ஏற்படுத்துவார். அந்த சந்தைக்கு அவர்கள் செல்லும் போது வடவர்வ காற்று அவர்கள் மீது வீசும், சந்தன புழுதியை அவர்கள் மீது வீசும். கஸ்தூரி புழுதி அவர்கள் மேல் மண்ணை வாரி போடும். அழகும் பொழிவும் அவர்களுக்கு கூடிவிடும். அவர்கள் தங்கள் துணையைக்கு திரும்பி செல்வார்கள். துணையை சந்திக்க திரும்பி செல்வார்கள். அந்த ஊர்லேங்கள் அவர்களை பார்த்து சொல்வார்கள், எங்களிடத்திலே நீங்கள் சென்று விட்ட பிறகு அழகும் பொழிவும் கூடி வந்திருக்கிறீர்களே. அதற்கு அவர்கள் சொல்வார்கள், ஊர்லேங்களை பார்த்து, நாங்கள் உங்களை விட்டு சென்றது உங்களுக்கும் தான் அழகும் பொழிவும் கூடி இருக்கிறது. எப்படிப்பட்ட நிகழ்வும் பார்க்க இந்த உலகத்திலையும் நாம பார்க்கிறோம். மார்க்கெட்டுக்கு போய் வேகாத வெயில்ல வேர்த்து போய் கிடைக்கிற மீன் காய்கறிய வாங்கிட்டு அப்படா நேற்றுக்கு வந்து சேரே உள்ள இருக்கக்கூடிய மனைவி என்ன சொல்லுவாங்க, அது வாங்கிட்டு வந்த ஜாமான பார்க்கிறானோ உங்களை யார் அதை வாங்கிட்டு வர சொன்னா? இந்த மீன் நமக்கு திங்க மாட்டோம் தெரியாதா? இந்த காய் நமக்கு ஒத்துக்காது, இதை யார் உங்களை வாங்க சொன்னார்? போய் முதல்ல கொடுத்துட்டு காசை வாங்கினாங்க. இதுதான் இந்த உலகத்தினுடைய மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா உள்ள நிலை. ஆனால் சூழவாசிகள் ஒன்று கூடக்கூடிய அந்த சந்தைக்கு சென்றுவிட்ட திரும்புபவர்கள் நேசமிக்கவராக இருக்கக்கூடிய துணைகள் கொஞ்சம் புலாவும் தான். உங்களுக்கு அழகு கூடியிருக்கிறது, அவர்கள் திரும்ப உங்களுக்கு அழகு கூடியிருக்கிறது. இது போன்ற ஒரு நிகழ்வு. நேசமிக்கவராக அவர்கள் இருப்பார்கள், எரிஞ்சு விட மாட்டாங்க. யுகம் யுகமாக தங்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் நமக்கு ஏராளமான இன்பங்களை இந்த சுவனத்தை வைத்திருக்கிறார். சுவனத்திற்காக ஆசைப்படுங்கள். அது யாருக்கோ உண்டான தயாரிப்பு என்று நீங்கள் இருந்து விடாதீர்கள், அது நமக்கு உண்டான தயாரிப்பு என்று விளங்கி செய்யப்படுங்கள். ஏன்னா அந்த வரிசையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார். இதுல இருந்தும் நாம் சுவனத்தை தவற விடுவோமானால் நம்மை போல நஷ்டவாதி யாரும் இப்ப யாருக்கும் கிடைக்காத, பெண்ணங்கள் யாருக்கும் எல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். அது ரொம்ப சிம்பிள்தான். இந்த இஸ்லாத்திலே வாழ முடியாத சட்டம் என்று ஏதேனும் ஒரு சட்டம் இருக்கிறதா? யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்க. இங்கே குழுமி இருக்கக்கூடிய யாராவது ஒரு இஸ்லாம் இது போன்ற கடுமையான சட்டங்களை சொல்லுகிறது. எப்படி வாழ முடியும்? மனிதனுக்கு ஏற்ற மார்க்கமாக இஸ்லாம் இல்லை. ஒரே ஒரு சட்டம் சொல்ல முடியுமா?
ஏண்டா இந்த உலகம் இல்லை, இந்த உலகத்தின் முடிவு எங்க போய் நிற்கும்? ஆரம்பத்தில் காட்டுவாசிகளாக இருந்த மனிதர்களுக்கும் விஞ்ஞானத்தின் உச்சிக்கே சென்று விட்ட மனிதர்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு சட்டம் தான். அந்த சட்டத்தை விமர்சனம் செய்யக்கூடிய வகையிலே அல்லாஹ் படைக்கவில்லை, இந்த மார்க்கத்தை நிர்ணயம் செய்யவில்லை. அப்படி இருந்தா ஏகப்பட்ட பேர் இதை கேள்வி கூட்டாக இருப்பாங்க. மார்க்க சட்டங்களை கேள்வி கூட்டு என்று பேசக்கூடிய களங்கள் இருக்கிறதா? இல்லை. எந்த சட்டத்தையும் எடுத்து இது மார்க்கத்திற்கு மனிதர்கள் பின்பற்ற முடியாத ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. ரொம்ப ரொம்ப எளிமையான மார்க்கம். நீங்கள் அதை சிரமப்படுத்திக் கொண்டால் அது உங்களை மிகைத்துவிடும் என்று அல்லாஹ் சொன்னார். ஒரு வணக்கமா நின்றுகிட்டு சொல்ல முடியா? உட்கார்ந்து சொல்ல முடியவில்லையா? படுத்துக்கொண்டு தொழுங்கள். படுத்துக்கொண்டும் தொழ முடியவில்லையா? சைக்கிளை ஓடுங்கள். தொழக்கூடிய எண்ணத்தோடு இறுதிவர் மூளையெல்லாம் வேலை செய்யும் வரை தொழுகை உங்கள் மீது கடமை. மூளை வேலை செய்யவில்லை, குழம்பி விட்டது, உடம்பெல்லாம் நன்றாக இருக்கிறது, தொழுகை கடமையா? இல்லை. அப்ப எந்த இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த வாழ்வியல் நடைமுறை குடும்பவியல் சட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லோருக்கும் பின்பற்றக்கூடிய வகையிலேதான் எளிமையாக அல்லாஹ் வடிவமைத்திருக்கிறார். அப்ப அதை பின்பற்றிட்டு போறதுதான் நம்ம மாற்று மாற்று உள்ள மாதிரி உடம்புக்கு அழகை குத்திக்கிட்டு மொட்டை தலையில தேங்காய் உடைச்சுக்கிட்டு நெருப்புல போய் உருண்டுக்கிட்டு இதெல்லாம் மாற்றம் சொல்லுகிறதா? இல்லை. எளிமையான முறையிலே இறைவனை நெருங்குவதற்குண்டான வழிமுறைகளை இந்த மார்க்கம் என்ன செய்கிறது? எடுத்து சொல்லுகிறது. இதை சிரமப்படுத்துபவர்களை அது நிகழ்த்திவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த அடிப்படையிலே நாம் அல்லாஹ் நமக்காக சுத்தப்படுத்தி இருக்கின்ற இந்த சுவனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அதற்குண்டான வாசல் இந்த ரமலானுடைய மாதத்திலே திறந்து விடப்பட்டிருக்கிறது. பாவம் மன்னிக்கக்கூடிய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. யார் ரமலானுடைய மாதத்திலே இவர்களே என்று நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்க்கும் வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. யார் நன்மையோடும் நன்மையை எதிர்பார்க்கும் நம்பிக்கையோடும் இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எல்லா மாதங்களிலும் அல்லாஹ் முதல் மாதத்திற்கு இரவில் 3 பகுதி இறுதி பகுதியிலே இருக்கும் போது ரமலான் மாதத்திலே மாத்திரமல்ல எல்லா மாதங்களிலும் அல்லாஹ் இரவிலே 3 பகுதி இறுதி பகுதியாக இருக்கின்ற அந்த சகர் செய்யக்கூடிய தகவலுடைய நேரம் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வந்து அடியார்களை பார்த்து கேட்கிறார். என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யார்? அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். என்னுடைய தேவைகளை என்னிடத்திலே அவருடைய தேவைகளை கேட்பதற்கு நான் தேவைகளை நிறைவேற்றுகிறேன். மற்ற நேரத்துல நாம அல்லாட்ட கேட்போம். தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல்லாஹ் நம்மிடத்திலே இருக்கிறார். அவனுக்கு தேவையா? ஒட்டுமொத்த உலகத்தையும் கொசுவுடைய வெட்கைக்கு சமமாக மதிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு நாம் பாவ மன்னிப்பு கேட்டு அவனிடத்திலே கையேந்துவதை அவன் விரும்புகிறான் என்றார். அவன் சந்தோஷப்படுகிறான் என்றார். நமக்குத்தான் தேவை. மற்ற மாதங்களில் கூட உறங்கி கலந்து விடுகிறோம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்திலே சகர் செய்வதற்காக இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே விழித்திருக்கிறோம். சூழத்திற்குரிய பாவம் மன்னிப்பிற்குரிய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துல வெட்டி பேச்சு. அவளை பாத்தியா, இவளை பாத்தியா, அவளை பாத்தியா, இவனை பாத்தியா, புறங்களை பேசி வெட்டியாக பொழுதை கழித்து சொல்லுறாங்க. வேகமா தண்ணியை கொடு வேலை வந்துச்சு. இது போன்ற நிலைகள் தான் பலருடைய பாக்குறமா இல்லையா? அப்பதான் அந்த பெருநாளைக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தான்னு ஆரம்பிப்பாங்க. அதோட முடிந்துவிடும் அதுல தஹஜ்ஜுடைய நேரம். நிறைய நபர்கள் அப்படித்தான் என்ன செய்யறாங்க, இந்த ஒரு மாதத்திலாவது வேண்டாம் விழித்திருக்கிறோம், சகர்
செய்வதற்காக விழித்திருக்கிறோம். படைத்தவன் நம்மிடத்திலே கேட்கிறான். யார் கேட்கிறான்? யார் கேட்கிறான்? அவன் எவ்வளவு பெரிய தஞ்சாவூர், அவன் நம்மிடத்திலே வந்து வேணுமா கேட்கிறீங்களா கேட்கிறீங்களா தன்னை கொடுக்கிறாரு. நம்மள கேட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய நிலை இருக்கு. ஏன் தேவையுடையவர்களாக நாம் இல்லையா? தேவையற்றவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லாஹ் ஒருவனே தேவையற்றவனாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவையுடையவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு மாசத்துல கண்ணீர் விட்டு கண்ணு நாம செஞ்ச பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி இந்த உலகத்துடைய தேவைக்கும் மறுமையுடைய தேவைக்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் இறங்கி மன்றாடினோமானால், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் சொர்க்கத்தை கேட்டு மன்றாடினோமானால் அல்லாஹ் தரமாட்டானா? நிச்சயம் தரக்கூடியவனாக இருக்கிறான். யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவருடைய கூலியை நாம் ஒருபோதும் வீணாக்க மாட்டோம். அப்ப நம்மளுடைய இறுதி பருவத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கீழாடை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள். தூக்கம் வந்துவிடும். அதை தடுப்பதற்காக தன்னுடைய கீழாடையை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள். அந்த விழாக்குடைய இருக்கிற மாதிரி கட்டும் போது தூக்கம் ஒரு வாரங்களை வந்து அணிந்தவனா. இந்த இரவை எல்லாம் பகலாக்க வேண்டும். காவியங்கள் செய்கிறார்கள். விடிய விடிய முடிச்சு வைக்கலாம். அந்த ராத்திரி இந்த ராத்திரி அவர்களுக்கு சைத்தான் வாக்களிக்கிறான், மோசடி செய்வான். நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வாக்களித்தார்கள், நிச்சயம் நிறைவேற்றுவார். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அவன் தகஜத்துள்ள நேரத்துல இருந்துச்சு, கிணத்துல தண்ணி அடி வாச ஊற்றிக்கிட்டு அவனுடைய இலை இல்லத்தை சுத்தி ரவுண்ட் வரலாம், மண்ணுல கிடந்து புரள்றான். அந்த குளிரான இந்த மார்கழி மாசம் சைத்தான் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை மாறுங்கள். இறைவனிடத்தை நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வாக்களிக்கிறார்கள். ஒருபோதும் நமக்கு வாக்கு மோசடி செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெறாமல் இந்த மாதம் அவனை விட்டும் கடந்து விடுகிறதோ அவன் மூக்கு மண்ணாக இருக்கும் என்றார்கள். அவன மாதிரி ஒரு நஷ்டவாதி யாரும் கடந்த ரமலானிலே நம்மோடு இருந்தவர்கள் இந்த ரமலானிலே இல்லை. இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அப்படி தந்தும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி மன்றாடி பாவ மன்னிப்பு பெறாமல் இந்த மாதம் நம்மை விட்டும் கடக்குமானால் நம்மளை விட நஷ்டவாதி யாரும் இருக்கு? அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடி உயர்ந்த சொர்க்கமாக இருக்கின்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்டு மன்றாடக்கூடியவர்களாக எல்லாம் உங்களை ஆக்கிரமித்து இந்த உரையை திருச்சி வாகன நாட்களாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி